பார்த்து கொண்டு இருக்கும் சேனல் முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், கிரானி 1ல் சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எஸ் நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் நம்ம சேனலுக்கு பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா வீடியோக்குள்ளே போனோடனே அதை நான் சொல்லுவேனா மாட்டேனான்றது எனக்கே தெரியாது. ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஈஸி மோடில் சீவர் எஸ்கேப்பு இதோட அவ்வளோதான். நம்ம எல்லாம் இப்போ ஏதோ புதுசாக அப்டேட் விட்டுருக்கீங்க ஏதோ கிரானி 1க்கு, அதையும் வேறு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டே 1லேயே நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறோமா, இல்லை எஸ்கேப்பே ஆகாமல் சாகிறோமா, இல்லை பல நாட்கள் கழித்து நம்ம எஸ்கேப் ஆகிறோமான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இட் டு த கேம் ப்ளே வீடியோ கைஸ். ஸோ ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த கபோர்டு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் திறந்து பார்க்கணும். நான் ஸ்பீடாக விளையாடுறேன் கைஸ், ஸ்பீடு பண்ணல சரிங்களா. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அந்த இடத்துல என்ன சொல்லலாம்னு எனக்கு அந்தளவுக்கு தோணலை. அதனால் நான் அந்தளவுக்கு சொல்லியிருக்கவும் மாட்டேன். ரைட்டு, கிளவி வரத்துக்குள்ளே ஓடி போயிடலாம். சத்தத்தை வேறு போட்டாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? திறந்து பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. இது ஓகே, கார்க்கு இருக்குது. டப்புன்னு போவோம் வாங்க. இங்கே ஏதாச்சும் வச்சுருக்கீங்களாடா? இல்லை, இந்த இடத்துல காக்வீல் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு 2 காக்வீலுமே கிடச்சிருச்சு கைஸ். ஸோ கிரானி அங்கே வந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி போய் இதை தட்டி விட்டால் கிளவி வருவா. ஸோ அவள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே வந்து இந்த கார்க்கியே இங்கே போட்டு சத்தத்தை படுத்திட்டு நம்ம போகலாம். ஏன்னா அப்போ தான் கிளவி இங்கே வரமாட்டாங்க. ஸோ வாங்க வாங்க வாங்க, ஸ்பீடாக நான் ப்ளே பண்ணுறேன்னா இல்லை ஸ்லோவாக தான் விளையாடிட்டு இருக்கீங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹேமர் இருக்குது, யூஸ் ஆகும். ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே, இதுக்கு மேலே இந்த கார்க்கி நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இதை இங்கே போட்டுருவோம். இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம். கிளவியை சாப்பிடுச்சுட்டா ஹேமர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி உள்ளே போகிறாளா? ஸோ இப்போ இந்த கதவை மூடி இந்த தாளை போட்டு இப்போ வாங்க நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஹேமர் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னீங்கன்னா, இங்கே என்னத்துக்கிட்ட வரேன்னு கேட்டால் இங்கே ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், அல்லது ஸ்பெஷல் கீ கூட ஒரு சில டைம் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு தான். கிரானி வந்து 2 நிமிஷத்துக்கு கிரானியோட தொல்லை இல்லை. என்னடா ஆச்சு? போவே முடியல தான் பார்த்தேன். சரி ஓகே, இப்போதைக்கு வாங்க நம்ம போய் கதவெல்லாம் உடைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த செக் பண்ணிட்டு போகலாம். இதில் என்ன இருக்குது? இதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பட் அது நமக்கு யூஸே ஆகாது. கார் எஸ்கேப்பாக நான் பண்ண போகிறேன். காருக்கு பார்ட்டர் ஷாட்க்கு நாங்கள் ஒன்று இருக்குது, பார்த்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, இந்த இடத்துல ஒரு சில டைம் வெப்பன் கீ கூட இருக்க சான்ஸ் இருக்குது, அதான் பார்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றுடாமல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது நல்லது தானே. ஸோ ஓகே, இப்போதைக்கு வாங்க நம்ம மேலே போகலாம். மேலே போய் அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம் வாங்க. அங்கே தான் சேஃப்டியே இருக்கா? சூப்பர். ஓகே, இங்கே வந்தாச்சு. இங்கே மீட் தான் இருக்கா. ஸோ இதுக்கு நான் வராமே இருந்திருக்கலாம் போல். சரி ரைட்டு, வந்ததுக்கு இதாச்சும் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா வேறு எதுவும் பண்ண முடியாது. இங்கே என்ன இருக்குது? வீல் கிராங்க் இருக்குது, யூஸ் ஆகும். கிளவிக்கு வந்துட போகிறா. 2 நிமிஷம் முடிஞ்சிருக்கும். அதனால் எதுக்கும் பார்த்தே போவோங்க நம்ம. சரி ரைட்டு, இப்போதைக்கு நான் எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே தான் போயிட்டுருக்கேன். எதுக்குன்னா அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதை உடைக்கணும். அங்கே உடைச்சா அதுக்குள்ளே கூட ஏதாச்சும் ஒரு சில டைம் உட்டன் ஸ்டிக் இருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்தாச்சு. நான் அதான் இதைத்தான் சொன்னேன். எதுக்கு இந்த பிளாங்க் எடுத்தாலும் கேட்காதீங்க. இன்ஜின் பாட்டுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். சரி, இதில் ஏதாச்சும் இருக்கா? நை ஓகே, இதில் கட்டிங் பிளேயர்ஸா? சரி ஓகே, பேர்டு ஷீட் எடுத்துகிட்டு வந்து போடுவோம்.
கிளவி வாடி கிளவி வா 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 பரவாயில்ல வந்துட்டே இருக்காளே ஓடுறா நீ ஓட்ட வேடிக்கை பார்த்துட்டு பரவாயில்ல கிளவி வரா வரா சரி ஓகே அவள் அந்த பக்கமே இருக்கட்டும் நம்ம இப்போதைக்கு வேற எங்கெல்லாம் தேடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இப்போ வேற எங்கே தேடுறதுன்னு எனக்கு தெரியல ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் ஒரு பார்ட் ஆஃப் ஷார்ட்கனை மட்டும் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வச்சுருக்கோம் ஒன்றுமே இல்லை சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வேறு எங்கெங்கெல்லாம் தேடலான்றதையும் பார்க்கணும் வேறு எங்கெங்கெல்லாம் நீ தேட முடியும் பொறுமையாக கிளவியை ட்ரிக் பண்ணிட்டு போகணும் இந்த கிளவி வேறு இப்படி வச்சுருக்குதே இப்போ என்ன பண்ணலாம் ஸோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாச்சு இப்போதைக்கு புக்கை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அதுதான் எங்கன்னு பார்க்கணும் இப்போது ஓகே இங்கே தான் இருக்குது ஸோ இந்த கண்ட்ரோல் வேறு கொஞ்சம் மறந்து போச்சு ஐ மீன் டச் விட்டு போச்சு என்ன ப்ரோ நீங்கள் அவள் இருக்கும்போதே போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அவள் இருக்கும்போதே போகிறதே நல்லது தானே இது வந்து அடியில் வந்துச்சுக்கலாம் ஸோ பரவாயில்ல கைஸ் கிளவிக்கு கண்ணு தரல நம்ம அடியில் தான் இருக்கோன்றது என் கிளவி அப்படியே போயிடணும் சரி ரைட்டு கைஸ் இப்போதைக்கு அவள் பார்க்கலன்னு நினச்சேன் அதுக்குள்ளே பார்த்துட்டான் ஓகே கிளவி எங்க சிந்தி நிற்கிறா அங்கெல்லாம் போடி போடி அப்படியே போடி சரி ரைட்டு ஓஹோ வந்தாலே சாவடிக்கிற மாதிரி வச்சுருக்கா கிட்ட சரி ஓகே இப்போதைக்கு இந்த ஒரு குண்டான் எடுத்துட்டு போட்டு விட்டுருவோம் அப்புறம் கிளவி அங்கே வருவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளவி வந்துட்டா பார்த்தாலும் என்ன ஓ அந்த பெயிண்டிங்கை வேறு நான் தட்டி விட்டு வந்துட்டேன் இப்போதைக்கு இங்கேருந்தே அந்த வேஷை எடுத்து கிளவி போயிட்டாலான்னு பார்த்து அப்படியே அதில் போட்டு ஓடிடும் ஓகே இந்த மாதிரி ட்ராப்பை கூட ரிலீஸ் பண்ணலாம் அதான் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் மற்ற 2 பார்ட் ஆஃப் ஷார்ட்கன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் இப்போதைக்கு இங்கே எதுக்கடா வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சும்மா அந்த பேர்டு சைடு எடுக்கிறதுக்கு தான் நீ சொன்னேன் சரி ஓகே இப்போதைக்கு இதை கொண்டு போய் நம்ம பேர்டுக்கு போட்டு கட்டிங் பிளேயர்ஸ் எடுத்து அந்த இது சேஃப்டி எடுத்து சேஃப் லைனில் இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இப்போதைக்கு இந்த நட்டெல்லாத்தையும் உடச்சாச்சு இவ்வளோ சட்டம் போட்டிருக்கோம் கிளவி வருவா அதனால் நம்ம இங்கே நின்றுக்குவோம் ஒளிஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரம் ஏன்னா அப்படியே கீழே போனோம்னா நம்ம மேலே வரத்துக்குள்ளே அவள் கீழே அவன் மேலே வந்தவங்க தான் நம்ம கீழே போகணும் ஓகே வெற்றிகரமாக நம்ம சேஃப்கிட்டையும் வந்தாச்சு போடுங்க நமக்கு ரஸ்டி பேட்லாக்கி இங்கே கிடச்சிருச்சு கைஸ் இன்னும் உடன் ஸ்டிக்கும் அதுக்கப்புறம் என்னதுடா அந்த இது அந்த இது செயின் கட்டர் செயின் கட்டருக்கு பதிலாக நம்ம ரஸ்டி இது கூட யூஸ் பண்ணலாம் கட்டிங் பிளேஸ் கூட ஏன்னா அதில் ஒரு டிக்கு கைஸ் செயின் கட்டரையும் கட்டிங் பிளேஸையும் கூட மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு நம்ம எனக்கு சரியான லாங் வேறு அடிக்குது ஏன்னு தான் தெரில சரி ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து இதுக்குள்ளே பார்த்தா உடன் ஸ்டிக்கு அடி வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதையும் நம்ம அந்த ரஸ்டி பேட்லாக்கு எங்கே போட்டோமோ அங்கேயே போடணும் இது அங்கே தான் போட்டு வச்சுருக்கோம் இன்னும் நமக்கு அந்த செயின் கட்டர் மட்டும்தான் கைஸ் அதுக்கு பதிலாக நான் கட்டிங் பிளேஸே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன் பட் நம்ம செயின் கட்டரை யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா அதுதான் உண்மையான வழியும் கூட
ஸோ நான் செயின் கட்டுற எங்கடா இருக்கும்னு தேடணும். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் வந்து சீவருக்குள்ளே தான் என்ட்ரு ஆகணும். ஏன்னா நான் முன்னாடியே இந்த ஒரு கீக்கு போட்டுட்டேன். இப்போதைக்கு போய் அந்த கீயை எடுத்து சீவருக்குள்ளே என்ட்ராகி சீவரை கூட செக் பண்ணி பார்த்தா அதில் கூட நமக்கு ஒரு சில டைம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. கட்டிங் பிளேயர்ச்சி செயின் கட்டுறா. அப்படி செயின் கட்டுற நமக்கு கிடைக்கவே இல்லைன்னா வேணால் வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும் அதை. ஐயோ, எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே தண்டாக சிவன் கருவோம். சரி, பயந்தே போயிட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு கிளம்பி போன விட்டு சீவருக்குள்ளே போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நான் அந்த சீவர் கேட்டு திறந்தோன்னே அது ரெண்டுமே அதுவாகவே கீழே விழுந்துருச்சு. ஓகே, வெப்பன் கீ இங்கே தான் இருக்குது. சரி ஓகே, மேலேயே வெப்பன் வச்சும் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதையும் ரெடி பண்ணுவோம். அங்கே கூட நமக்கு செயின் கட்டர் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வெளியே போகிற ரூட்டு இப்படி போனால் வரும். ஓகே, வந்தாச்சு. இப்போதைக்கு வெப்பன் வால்ட்டிக்கிட்ட போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு வெப்பன் எடுத்தாச்சு. இந்த கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிளவி நான் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்தா அதனால் நான் வந்து முடிச்சு விட்டேன். சரி ஓகே, இப்போதைக்கு வாங்க நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதை திருகி அப்புறமா நம்ம அந்த இந்த இடத்துக்கு போய் பார்த்துடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக போட்டேன். இப்போதைக்கு வாங்க கைஸ், நம்ம போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பனும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்தாச்சு. இப்போதைக்கு துறந்துருச்சு. ப்ளே ஹவுஸ்க்குள்ளே ஏதாச்சும் உருப்படியாக இருக்கும். கொஞ்சம் இருங்க, யோசிச்சுட்டு வரேன். இப்போதைக்கு வந்தாச்சு. நான் இந்த இடத்த தான் சொன்னேன், பட் இதுக்குள்ளே இல்லை. ஸோ அதனால் இது நம்ம அடிக்க தேவையில்லை. சாரி கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ ரன் ஆகிடுச்சு, தெரியாதது. தெரிஞ்சிருந்தால் நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ ரைட்டு, இப்போதைக்கு வாங்க நம்ம சீவருக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். இப்போதைக்கு சீவருக்குள்ளே அந்த கோடு தான் போட்டு பார்க்க போகிறேன். அந்த கோடு எனக்கு உனக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. என்ன பண்ணுறது, பொறுமையாகவே போகலாம். நத்திங் டு வரி. என் பார்ட் ஆஃப் ஷாட்கள் எங்கே போய் வச்சுருக்கீங்க? ஸோ இப்போதைக்கு பொறுமையாக ஓகே வந்தாச்சு. இப்போதைக்கு நான் வந்து என்ன கொடுக்கலான்னா 1 கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு? ஏன்னா 1 இஸ் த கரெக்ட். ஸோ டே 1 முடிஞ்சுது. சரி ஓகே, பரவாயில்ல. இப்போதைக்கு டே 2 தானே, பரவாயில்ல விடுங்க. பட் நம்ம டே 1 விளையாடுற மாதிரி தான் கணக்காகும். ஏன்னா கிரானியும் ஏஞ்சலினாவும் நம்மளை கொண்டா மட்டும்தான் நம்ம அது டே கவுண்டில் கணக்காகும். என்னென்னலாம் சொல்லி மழுப்ப வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? சரி ஓகே, நான் சொல்லவே மறந்துட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை பண்ணி விட்டு வீடியோவை பாருங்கள். நானும் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், யாரும் எப்படியும் பண்ண மாட்டீங்க. போடா, ஒருத்தன் ஆனவுனா ஸ்டக்காகி நின்றுக்கிறாங்க. சுத்தம் இங்கேயே இப்படி ஒரு சத்தத்தை போட்டாச்சு. குதிச்சிட்றா கைப்புள்ள, குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்திட்டா கூட எல்லாத்தையும் போய் ஃபிக்ஸ் பண்ணும்போது செத்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் கேம் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த கேம் கூட சொல்லுங்கள், அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து அங்கே அந்த மேலே போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். சரி ஓகே, வாங்க நம்ம போய் போகலாமா? இப்போ
ஓகே ஸ்பெஷல் கீ இருக்குது. அப்போ கட்டிங் பிளேஸ் மேலேயே தான் இருக்கா? ஸோ இப்போ திரும்பவும் மேலே போய் நம்ம அந்த மீட்டை வச்சு அந்த பட்டன் அமுத்தி அதை மூடி அப்பா எத்தனை வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டவங்கள பார்க்குறேன். சரி ஓகே இப்போதைக்கு நம்ம ஸ்பெஷல் கீயை மாற்றிட்டோம். போய் நம்மளோட அந்த கன்னை மட்டும் எடுத்துகிட்டு வந்துச்சு டான் குயிக்ஸல் டாட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா போதும். அதை எடுத்து வரத்துக்குள்ளே கிளவி அடிக்காமல் இருக்கணும். சார் ரைட்டு இங்கெங்கேயும் கிளவி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உள்ளதான் கிளவி இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது கிளவி இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் சொன்னேன். சரி ஓகே டான்ஸ் வீக்ஸால் டாட்டை இப்போதைக்கு எதுக்கடா இங்கே வர அதைத்தானடா எடுக்கணும்னு அப்படின்னீங்கன்னா அதையே நான் இங்கே தான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே தான் உங்கள் போட்டேன், அதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போதைக்கு இதை எடுத்துக்கலாம். கிளவி வேறு எங்கே இருக்கானே தெரில, மேலே வந்ததுலேருந்து கிளவி ஆளையா காணுமே. சரி ஓகே இது ஒரு நல்லது தான். இங்கே எதுக்கும் பார்த்து பொறுமையாகவே போங்க கைஸ். பார்த்தீங்களா கிளவி என்னென்ன வேலையை பார்த்துட்ருக்கான்னு. ஆடலுடன் ஆடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அப்படின்னு பாடிக்கிட்டே வராங்க. போயிட்டு வாடி கிளவி போடி பழைய கிளவி. இந்த மாதிரி எப்படி கம்மிந்தடிச்சு உள்ளறாங்க. நல்லாரு அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு இப்போதைக்கு நம்ம நல்லா இருப்போமா மாட்டோமான்றதே நமக்கு ஆச்சரிய கூடி தான். பேசாமல் மீட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏன்னா அதுதான் நல்ல ஐடியா. ஒரு வேளை அந்த ஸ்பைடர் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எனக்கு மீட்டு எப்படி வைக்கணும்னு கூட தெரியாது. ஒரு நிமிஷம் ரைட்டு மீட்டை குடுன்னு ஓடிட்டேன். மீட்டையும் வச்சுட்டேன். அப்பாடா அதுவாக ஓடி வந்து சாப்பிட்டது கைஸ். ஓகே கட்டிங் பிளேஸ் எடுத்துட்டேன். ஓடிடு அவ்வளோதான் கைஸ். நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இப்போதைக்கு வெற்றிகரமாக எல்லா பொருட்களையும் போய் சேர்த்து விட்டால் போதும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை கைஸ். எல்லாத்தையும் அந்த ஏஞ்சலினாட்டேருந்து தப்பிச்சு போய் சேர்த்திட்டா மட்டுமே போதும். அதுவே ஒரு பெரியது தான். இப்போதைக்கு ஒவ்வொன்றத்தையும் நம்ம கீழே போட்டுறணும். கீழே போக மாட்டேங்கிட்டு ஐயோ நம்ம தான் கொண்டு போய் வச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். வெற்றிகரமாக உடன் ஸ்டிக்கை சேர்த்து விட்டேன். ஸோ நம்ம அந்த செயின் கட்டரையை கொண்டு போய் வச்சுக்கலாம். நான் ரெக்கார்ட் பண்ணுறது அது ஜாய்ஸ்டிக் சரியாக இருக்கும். நான் அந்த லட்சிகமத்தையே இங்கேயே போட்டேன் மிஸ் மேலே இருந்து. இப்போதைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்துக்கோனா டே 3 ஆகிடுச்சு. பட் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமே எஸ்கேப் பண்ண. ஸோ அதனால் கவலை இல்லை. நான் கிட்டத்தட்ட கிராடியில் இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் இப்படிலாம் இருக்கணுன்றதில் வாட்டர் மேலான உடைக்கல. இன்னும் ஒரு 2-3 விஷயம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணல. மற்றது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இந்த சீவர் எஸ்கேப்புக்கு இப்படி தான் வரக்கூடாது, அப்படி தான் போகணும். வேறு ஆனவங்களும் மறந்துடுறேன். என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லையா, அது வேறு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. சரி ஓகே நான் ரஸ்டி பல்லாக்கியே அங்கே கொண்டு போய் சேர்த்திட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அப்படியே போயிடு. வந்தாச்சு. எஸ் ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ். நம்ம இந்த இடத்துக்கு ஏஞ்சலினாவால் வரவும் முடியாது. இப்போதைக்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டா மட்டுமே போதும். இந்த சீவர் எஸ்கேப் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். போடா ஐயோ ஒருத்தர் எஸ்கேப் பண்ண வேண்டிய நேரத்துலையும் விளையாடிட்டு இருக்காங்க கைஸுமே. ஐயோ ஓடு கம்ப்ளீட் எஸ் கம்ப்ளீட் கரோ கதவை துறந்துடுச்சு. ஓகே இந்த ஒரு சாக்கடை வழியாக தான் நம்ம
எங்கே போகணுன்றதெல்லாம் நம்மளோட தலை விதி. ஓகே போகலாம். ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே கிராணி வரல. ஓகே கிராணிலாம் கூட இந்த சீக்கிரம் வந்துருக்காது. பரவாயில்லையே. ஓகே இன்னொரு சீவர் எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இதோட தெளிவான எக்ஸ்பிரஷனை அதில் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம சேனலில் நிறைய ஹாரர் கேம் நாளையிலேருந்து வரும். ஐ மீன் அடுத்த வாரத்துலேருந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா பொறுமையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹாரர் கேமில் லவ்வராக இருந்தால் அவங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் ஷேரும் பண்ணி விட்ருங்க. வளர்றேங்க ஆர்வத்தில். சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறீங்க. சரி ஓகே நீ கிராணி மட்டும்தான்டா விளையாடுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிராணியை கம்ப்ளீட் பண்ண விட்டு என் மைண்டில் ஒரு மொபைல் ஹாரர் கேம் இருக்குது. ஸோ அதுதான் நான் விளையாடுவேன். அது என்னது அதெல்லாம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் அது நான் 10 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் தான் போடுவேன். இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான் வேணும் 10 சப்ஸ்கிரைபருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஹாரர் கேம் மட்டும்லாம் போட மாட்டோம், எல்லா கேமுமே போடுவோம். ஸோ இந்த வீடியோ ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்ததா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னடா நீ முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன்னு சொன்னேன், ஆனால் நீ என்னடா 4:30 மணிக்கு தானடா வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னீங்கன்னா இல்லவே இல்லை, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அந்த ஃபைல் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால் நான் திரும்ப உட்காந்து சீவரை ஸ்கிப் பண்ணேன் கைஸ். ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்காகவாது இன்னும் 1/2 மணி நேரத்தில் எடிட் பண்ணணும் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஹார்ட் ஒர்க்குக்காகவாது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாய் காய்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து, ஸோ அதனால் பொறுத்திருந்து பாருங்கள்.